நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னும் நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிரசின் மேலும் இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த மாத வாக்குத்தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எசேக்கியேல் சாப்டர் 12 verse 28. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். விசுவாசித்திருப்பீங்க. வார்த்தையை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க. ஒரு ஜெப குறிப்போடு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வர்றீங்க. நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்கள் கேட்ட காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்களுக்கு ஒரு பூர்ண சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தை நிறைவேறும். லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக் சாப்டர் 7 verse 7. லூக்கா 7:7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கர்த்தரின் வார்த்தை வல்லமை உள்ளது. ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறான். இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்கள் நற்சாட்சி கொடுக்கிறார்கள். எப்படி நற்சாட்சி கொடுக்கிறார்கள்? இவன் நம்முடைய ஜனங்கள், ஆண்டவரிடம் சொல்லுகிறார்கள், இவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவன், இவன் நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறான். இப்பொழுது இவனுடைய வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான். வேலைக்காரன் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இயேசுவை சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வேலைக்காரன் போகிறான்னா இன்னொரு வேலைக்காரன். ஆனால் இவன் வேலைக்காரன் மேல் பிரியமாக இருக்கிறவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து மற்றவரிடம் சொல்லி அனுப்புகிறான். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் வாரும், வந்து என் வீட்டிற்கு வந்து வேலைக்காரனை சுஸ்தமாக்கும் என்று. திடீரென அவன் நினைக்கிறான், இவ்வளோ பெரிய தெய்வம் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறான் பாருங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா எல்லாவற்றாலும் அவர் நிரப்புவார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அது உண்மை, அது சத்தியம். அது கிரியை செய்யாமல் திரும்ப ஆண்டவர்கிட்ட போகாது. அது கிரியை செய்து விட்டு தான் போகும். ஆண்டவரே, நான் இன்று சொஸ்தமாவேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பலப்படுவேன், நான் நிறைவானதை பெற்றுக்கொள்வேன், நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், நான் விடுதலை பெறுவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். கேளுங்க, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும். நான் பலப்படுவேன், நான் சொஸ்தமாவேன், நான் நிறைவானதை பெற்றுக்கொள்வேன், நான் எழும்பி பிரகாசிப்பேன், நான் விடுதலை பெறுவேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக காணப்படுவேன். சங்கீதம் 138:2 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 138:2 உமது கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை அவர் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். 138:2 சங்கீதம் 138 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. கர்த்தர் சொன்னது நிறைவேறும், கர்த்தர் சொன்னது நடக்கும். எசேக்கியேல் 12:25 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு தரும் பதில், நீங்கள் கேட்டால்
நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது, இனி தாமதியாது. குறுகிய காலத்துக்குள் வந்திருக்கிறோம். இந்த குறுகிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குறுகிய காலத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று நாம் ஆசீர்வாதமாய் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்போ சொல்கிறார் ஆண்டவர், கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சமீபமாய் இருந்து அநேகருக்கும் அநேகத்துக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்து முடித்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்கும் இயேசு. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். நாம் வாழ்கிறது ஒரு இருள் சூழ்ந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் என்றால், நாம் செல்லுகிற பாதை இருளாய் இருந்தாலும் கர்த்தர் அங்கே வெளிச்சமாய் வருவார். நாம் வாழ்கிற வாழ்க்கை இருளாய் இருந்தாலும் அந்த இருளை மாற்றி கர்த்தர் வெளிச்சத்தை தர வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், புயல் வருகிறது என்றால் வெளியே போக பயப்படுகிறோம். மழை வருகிறது என்றால் வெளியே போக பயப்படுகிறோம், வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு மனிதனும் இருளுக்குள் உட்கார அவன் விரும்புவது கிடையாது. இருள் ஒரு மனிதனை சூழ்ந்திருக்குமாயின், அதாவது வெளிச்சம், உலக பிரகாரமாய் சொல்லுகிறேன், வெளிச்சம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இருளுக்குள் காணப்பட அவன் விரும்புவது கிடையாது. அவனுக்கு அது பிடிக்காது. ஆகையால் மனிதன் வெளிச்சம் இருக்கிற இடத்திலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் வெளிச்சம் இருக்கிற இடம் எது என்று தெரியுமா? நான் உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஆண்டவருக்குள் காணப்படுவாய் என்றால், ஆண்டவருக்குள் வாழ்வாய் என்றால், ஆண்டவரோடு காணப்படுவாய் என்றால் உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாய் காணப்படும். அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த பிரச்சனை நிமித்தம் என்னை இருள் சூழ்ந்து கொண்டது, இந்த பிரச்சனை நிமித்தம் என் வாழ்க்கை இருளாகிவிட்டது, இதன் நிமித்தம் நான் இருளுக்குள் இருக்கிறேன். வெளியே வரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நீ அவரை நோக்கி கூப்பிட்டாய் என்றால் அவர் உனக்கு வெளிச்சத்தை தர வல்லவராயிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேத்யூ சாப்டர் 20 verse 30. அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். யாவருக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் இது. எரிகோ வீதியிலே 2 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் பார்வை இழந்தவர்கள். அவர்களுக்கு எல்லாமே இருளாய்த்தான் இருக்கிறது. அந்த இருளில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று கேட்கிறார்கள். என்ன வார்த்தை? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். 2 பேர் இருக்கிறார்கள். எனக்கு இரங்கும் என்று அவன் கேட்கவில்லை, எங்களுக்கு இரங்கும் என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு 2 பேருக்கு இரங்கும் என்று யோவான் 12:35 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12:35, இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். இந்த 2 பேரும் பார்வை இழந்தவர்கள். இவர்களுக்கு முன்பாக எல்லாமே இருளாய்த்தான் இருக்கிறது. இவர்களுக்கு முன்பாக எதையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் கண்களிலே பார்வை இழந்து இருளடைந்து காணப்படுகிறார்கள். மனிதர்களை பார்க்க முடியாது, மிருக ஜீவன்களை பார்க்க முடியாது, யார் எனக்கு முன்பாய் நிற்கிறார்கள் என்று தெரியாது. ஏனென்றால் இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, இருளடைந்து. ஏன்? தன்னை தானே பார்க்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பரிதாபமான ஒரு நிலைமை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் காணப்படுகிறார்கள்.
இருளுக்குள்ளே காணப்படுகிறார்கள். தங்களை குறித்து அவர்கள் சிந்திப்பது கிடையாது. தங்கள் குடும்பத்தை குறித்து சிந்திப்பது கிடையாது. தங்கள் வாழ்க்கை குறித்து சிந்திப்பது கிடையாது. அவருடைய பார்வை எல்லாம் இருளடைந்ததாய் காணப்படுகிறது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இருளிலே நடக்கிறவன், இருளிலே வாழ்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அது அவனுக்கு தெரியாது. போயிட்டே இருப்பான், இருளில் போயிட்டே இருப்பான். தட்டு தடுமாறி விழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவனை தூக்கி விடுவார் ஒருவரும் இல்லை. அவனை பார்த்து நீ எங்கே போகிறாய் என்று கேட்பார் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அவன் இருளில் இருக்கிறான். இயேசு சொன்னார், நீ இருளில் இருக்கிறாய். ஆனால் யோவான் 12:46 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன். ஆமேன். நீ இருளில் ஜீவிக்கக்கூடாது, இருளிலே வாழக்கூடாது, இருளிலே நடக்கக்கூடாது. இருள் உன்னை மூடிக்கொண்டாலும் கூட நான் உலகத்திற்கு ஒளியாக வந்திருக்கிறேன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நீ எனக்கு பின்னால் வந்தாய் என்றால் உன் இருள் எல்லாவற்றையும் நான் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவ ஜனமே, இருளிலே அழிந்து போக இயேசு உன்னை உருவாக்கவில்லை, உன்னை சிருஷ்டிக்கவில்லை. நீ வெளிச்சத்திலே வெளிச்சத்தின் மகனாக காணப்பட, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்பட இயேசு விரும்புகிறார். இயேசு ஒளியாய் இருக்கிறார். அவருக்கு பின்னால் நீ சென்றாய் என்றால் நீ இடரமாட்டாய். ஏனென்றால் அந்த வெளிச்சம் உன்னை இடர வைக்காது. இயேசுவுக்கு பின்னாலாக நீ சென்றாய் என்றால், அவர் பாதையில் நீ போவாய் என்றால் உன்னை சுகவீனம் என்கிற இருள், பலவீனம் என்கிற இருள், தரித்திரம் என்கிற இருள் உன்னை பிடிக்காது, உன்னை பற்றாது, உன் அருகே வராது. காரணம், இயேசு உனக்கு ஒளியாயிருந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு வாஞ்சையோடு இந்த 2 பேரும் எரிகோ வீதியிலே உட்கார்ந்திருந்த 2 பேரும் எவ்வளவு வாஞ்சையோடு இருந்திருப்பார்கள். எனக்கும் எழும்பி நடக்கணும், நானும் மற்றவர்களை பார்க்கணும், என் குடும்பத்தாரை பார்க்கணும், என்னையே நான் பார்க்கணும், நான் விரும்புகிறேன் என்று எவ்வளோ வாஞ்சியாக எத்தனை வருஷமாக இருந்தார்கள். இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவர்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஆண்டவரே எங்கள் இருளெல்லாம் வெளிச்சமாகும் என்று நினைத்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ ஆண்டவரை பார்த்து ஏதோ ஒரு காரியத்தில் இருளுக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? அது வறுமையாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நீ துரத்தப்பட்டவனாக இருக்கலாம். உனக்கு ஆறுதல் சொல்ல, உனக்கு ஆதரவு கொடுக்க, இல்லாவிட்டால் உன்னை வந்து பார்க்க ஒருவரும் கூட இல்லாமல் இருக்கலாம். உன்னை விசாரிப்பார் இல்லாமல் இருக்கலாம். எல்லாரும் உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இப்பொழுது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா? கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமையும் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர். இரக்கத்துக்கு மேலே இன்னொரு படியிலே அவர் நிற்கிறார். மனது உருக்கம் நிறைந்தவர், ஜனங்களுக்காய் பரிதபிக்கக்கூடியவர். இந்த 2 குருடர்களும் இறங்கும் 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 என்று கேட்கிறார்கள். மற்றவர்கள் அதட்டுகிறார்கள், சத்தம் போடாத, பேசாம இரு, உனக்கு என்ன வேணும், நீ தான் பிச்சை எடுத்து பிழைத்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு ஒரு குறையும் இல்லையே, நீ பேசாத என்று அவர்களை அதட்டுகிறார்கள். அதற்றினாலும் கூட இவன் இரக்கத்திற்காய் காத்து நிற்கிறான். மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் அங்கே வருகிறார். வந்து அவர்களை பார்த்து கேட்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். மேத்யூ சாப்டர் 20 32-34. இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்றிருக்கிறீர்கள் என்றார். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இயேசு
அவர்களை அழைக்கிறார், 2 பேரையும் அழைக்கிறார். அழைத்து அவரிடம் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு யாராவது நம்மை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடியவர்கள் நாம் பாடுகிற பாட்டை பார்த்து, நாம் பாடுகளை பார்த்து, நாம் அனுபவிக்கிற வேதனையை பார்த்து, நாம் விடுகிற கண்ணீரை பார்த்து, நம்முடைய துயரத்தை பார்த்து யாராவது ஒரு ஆள் வந்து நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்களா? ஒருவேளை கேட்பார் இல்லாமல் அநாதையாய் திக்கற்றவளாய் காணப்படுவீர்கள் என்றால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஆண்டவரே நான் சொஸ்தமாவேன், நான் பிழைப்பேன் என்று நீங்கள் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவர். சத்தத்தை கேட்ட ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாய், சத்தத்தை கேட்ட ஆண்டவர் தம்முடைய வல்லமையை, வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் அவனை அழைக்கிறார். அழைத்து கேட்கிறார். 33வது வசனத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். 33வது வசனம், அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும், எங்கள் கண்களை திறக்க வேண்டும். கண் இருந்தும் இன்றைக்கு குருடனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, கண் இருந்தும் இருளிலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் பார்வையற்றவன், குருடன் என்கிற பட்டத்தை பெற்றவன் ஒருவேளை எரிகோ வீதியிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஜீவனாயிருக்கலாம். அவன் கேட்குறான், எங்களுக்கு பிச்சையும் வேண்டாம், எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், எங்கள் கண்களை திறக்க வேண்டும், கண்களை திறக்க வேண்டும். கேளுங்க, இன்னைக்கு ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கேட்பீர்கள் என்றால் வேத வசனத்தின்படி, வேத வார்த்தையின்படி நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசியுங்கள். எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் அந்த 2 பேரையும் பார்க்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை பார்க்கிற வேளையில் அவருடைய நிலைமை எப்படி வருகிறது தெரியுமா? 34வது வசனம், இயேசு மனது உருகுகிறார், மனது உருகுகிறார். எவ்வளோ விசுவாசத்தோடு வந்து நின்று கேட்குறாங்க. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், இயேசுவால் கூடும். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு வந்து நிற்கிறார்கள். இருளில் இருந்து தாங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இருளுக்குள் காணப்படுகிறாயா? உன்னால் முடியாததை தேவன் உனக்காய் செய்து முடித்து அவர் மனதுருக்க நிறைந்த ஆண்டவராக இருக்கிறபடினால உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். இயேசு தேடி வருகிறார், உன்னை பார்க்க வருகிறார். தாவீதின் குமாரனே, ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்காய் நான் வந்து நிற்கிறேன், அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொல்லும் ஆண்டவரே. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறீரே, இதை தாமதியாது என்று சொல்லுகிறீரே. ஏன் ஆண்டவர் தாமதியாது என்று சொல்லுகிறார் என்றால் ஆண்டோட வருகை சமீபமாக இருக்கிறது. எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார் ஆண்டவர். வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், அற்புதத்தின் மூலமாய், தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் மூலமாய் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வா என்று சொல்லுகிறார்கள். இயேசு மனது உருகி நிற்கிறார், மனதுருகி நிற்கிறார். சொல்லுகிறார், இயேசு மனதுருகி கண்களை தொட்டார். நடந்தது என்ன? அவர்கள் பார்வை அடைந்து, எனக்கு பார்வை தந்த என் ஆண்டவர் போதும் என்று ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். ஆமேன். இதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார் என்று நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் அவர்கள் எங்கு போனாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். சகோதரனே, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் இயேசு செய்துட்டார்னா நீ எங்கே இருக்கிற? எத்தனையோ அற்புதங்களை செய்தாரே,
இந்த தேவனுடைய சமூகத்தில் உன்னை காணப்படவில்லையே, தேடுகிறாரே, நீ எங்கேன்னு தேடுகிறாரே. கர்த்தர் கேட்கிறார், நான் இவ்வளவு காரியங்கள் உனக்கு செய்தேனே, இப்ப நீ எங்க இருக்க? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்போ? ஆண்டவர் இயேசு பிறந்த வேளையில் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்துக்கு பின்னாலே அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் கேட்கிறார். யோவான் 12:35, இன்னும் கொஞ்ச காலம்தான் வெளிச்சம் உங்ககிட்டத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் அந்த ஒளியிலே நடவுங்கள். ஏனென்றால் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அவனுக்கு தெரியாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ இருளை வெளிச்சமாக்கும் இயேசுவிடத்தில் வந்தால் உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் செய்து முடிப்பார். இருள் வேண்டாம், இயேசு போதும். ஆயத்தமாயிருக்கிறீர்களா? கர்த்தர் நம்மோடு இருந்தால் எல்லாமே நமக்கு இருக்கும். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். 2வது, குறைவுகளை மாற்றி நிறைவை தரும் இயேசு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவின் முதல் அற்புதம் கானாவூர் கல்யாணம். அங்கு இயேசுவும் சீஷர்கள், இயேசுவின் தாய் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அங்கே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். திடீர்னு இயேசுவின் தாய் வந்து சொல்லுகிறார்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், John chapter 2 verse 3 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் இப்போ அவங்களுக்கு இல்லை என்று இயேசுவின் தாய் சொல்லுகிறாள். ஆண்டவர்கிட்ட இல்லை என்கிற வார்த்தை இல்லை. அவை எப்பொழுதும் இல்லாதவைகளை இருக்கிறது போல நமக்கு அழைத்து நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். திராட்சரசம் இல்லை சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா. ஆனால் குறைவுகளை மாற்றி நிறைவை தரும் இயேசு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஒரே ஒரு வார்த்தை தான், தண்ணீரை நிரப்புங்கள், அந்த ஜாடியில தண்ணீரை நிரப்புங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு நான் சொல்லுகிறேன், இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காலையில் அதான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே கொஞ்சம் 6 கற்சாடி இருக்குல்ல, அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள். அது கற்சாடி. குறைவுகளை மாற்றி நிறைவை தரும் இயேசு குறைவுள்ள ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கற்சாடியாய் காணப்படுவாய் என்றால், நீ காணப்படுவாய் என்றால், கர்த்தர் உன்னை மதுரமுள்ள ஒரு மனிதனாய், மதுரமுள்ள ஒரு ஜாடியாய் அவர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நான் சொன்ன வார்த்தை ஆண்டவர் செய்ய போறது அங்கு இந்த வேலைக்காரருக்கும் தெரியாது, அங்கு இருக்கிற மணவாளன் மணவாட்டிக்கும் தெரியாது, விருந்துண்ண வந்தவர்களுக்கும் தெரியாது. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஒரு காரியத்தை செய்கிறார். நீர் அதில் தண்ணீரை நிரப்புங்க. உன் வாழ்க்கையை குறைவுகளை மாற்றி இயேசு நிறைவை தருவதற்கு அவர் வாஞ்சியும் ஆசையோடு இருக்கிறபடினால், உன் குறைவு எங்கே இருக்குதோ அது நிறைவாய் கர்த்தர் மாற்றித்தர வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமே, கேட்கலாமே. என் வாழ்க்கையில் குறைவோடு காணப்படுகிற ஆண்டவரே, என் வாழ்க்கை குறைவாய் காணப்படுகிறது ஆண்டவரே, நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது.
எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை நான் இப்படி ஜீவிப்பது? ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீரால் நிரப்பு. தண்ணீர் அபிஷேகத்துக்கு அடையாளம். உன்னை அபிஷேகத்தால் நீ நிரப்பு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென். அபிஷேகம், அபிஷேகம். மதுரமுள்ள ஜாடியாய் மாற வேண்டுமா? உன்னை நீயே நிரப்பிக்கொள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்பும் கர்த்தர், என்னை நிறைவாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். குறைவுகளை இங்கே இயேசுவிடம் சொல்லுங்கள். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இயேசுவால் உருவாக்கப்பட்ட குடும்பங்களில், தனிப்பட்ட ஜீவியத்தில் குறைவுகள் வருமாயின் அதை இயேசுவிடம் சொல்லும்போது, கற்சாடியான நீ உன் வாழ்க்கையிலே நிரம்பி வழிகிற மதுரமுள்ள ஜாடியாய் கர்த்தருனை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 15:13. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவிடம் போய் உங்கள் குறைவுகளை சொல்லுங்கள், உங்கள் குறைகளை சொல்லுங்கள். அவர் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் இயேசு. முதல்ல படித்தோம், இருளை மாற்றி வெளிச்சமாக்கும் இயேசு. மூன்றாவதாக, வெளியே அழைத்து கட்டவிழ்க்கும் இயேசு. நன்றாக நீங்கள் இந்த வேத பகுதியை கவனிக்க வேண்டும். வெளியே அழைத்து கட்டவிழ்க்கும் இயேசு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் நேசித்த, சிநேகித்த, அன்பாக இருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு வேதனையான ஒரு சம்பவம் வருகிறது. மார்த்தாள், மரியாள், லாசர். அந்த லாசருவின் மரணம், அவன் வியாதியாக இருக்கிறான் என்ற செய்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் சொல்லுகிறது. 2வது வசனம் யோவான் 11:2. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. ஒரே ஒரு சகோதரன் இருக்கிற அந்த சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான் என்ற செய்தி ஆண்டவரிடம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் ஆள் சொல்லி அனுப்புகிறார்கள், அவள் சகோதரிகள் அனுப்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 11வது வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, நம்முடைய சகோதரனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்லி 4 நாள் கழித்து அந்த இடத்துக்கு வராரு. எங்க அவர் நேசித்த, சிநேகித்த, அன்பாக இருந்த அந்த குடும்பத்தை தேடி வருகிறார். வருகிற வேளையில் அவருடைய சகோதரிகள் 2 பேரும் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இயேசுவே, நீர் இங்கு இருந்தீர் என்றால், இருந்திருப்பீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். பிதாவுடைய வல்லமை இயேசுவின் மூலமாய் வெளிப்பட இயேசு கால தாமதமாகி 4 நாட்கள் கழித்து அந்த இடத்திற்கு போகிறார். இவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இங்கே இருந்தீன்னா ஆண்டவரே, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு. ஆண்டவர் அந்த வார்த்தைக்கும் பதில் கொடுக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. சரி, இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 17வது வசனம் வரும்போது, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்றார் என்று கண்டார். 25வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
மரித்தாலும் பிழைப்பான். அவனை கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. அவர் எழுப்புவதற்காக கல்லறைக்கு சென்றிருக்கிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து கட்டவிழ்க்கும்படியாய் சொல்லுகிறார். வெளியே அழைக்கிறார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, தேவ ஜனமே, ஏதோ ஒரு இடத்துல நீ கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறாய் என்பதை மறந்துடாதே. கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இதுதான், இது இப்படித்தான், இதற்குள்ளே நான் இருந்து விடுவேன். இயேசு சொல்லுகிறார், அது உன்னுடைய இடமல்ல, அது நீ வாசம் செய்யக்கூடிய இடமல்ல. ஒருவேளை நீ நினைத்து கொள்ளலாம், உன் குடும்பம் நினைத்து கொள்ளலாம், ஆசீர்வாதமாக இருந்தேனே, தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு ஜெபித்த வேளையிலே எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமென் என்றும் எனக்கு அவர் தந்தாரே. இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் நான் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறேன். இயேசு கட்டவிழ்க்கும்படியாய் வருகிறார். அநேகர் பின்மாற்றத்துக்கு நேராய் சென்று தனக்கு தேவையான ஆசீர்வாதம் எல்லாம் கிடைத்தவுடன் பின்மாற்றத்துக்கு நேராய் செல்லுகிறார்கள். மனம் போல ஜீவிக்கிறார்கள். முடிவோ பரிதாபமான ஒரு நிலைமை. கர்த்தர் இந்த கட்டப்பட்டவர்களை வெளியே அழைக்கிறார். நீ வெளியே வா, நீ இருக்கிற இடம் உன்னை ஆசீர்வதிக்காது. இயேசு கட்டுகளை அவிழ்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். மறுபடியுமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓடினான் இளைய மகன், ஒன்றுமில்லாமல் வெறும் கையோடு வருகிறான். பரிதாபமான ஒரு நிலைமைக்கு வருகிறான். தினமும் அவனுக்காக அவன் தகப்பன் ஏங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் தூரத்தில் தன் மகன் வருவதை கண்டு இந்த தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முதலாவது கொடுத்த ஆசீர்வாத முத்தம் கொடுத்து அவனை வீட்டுக்கு அழைத்து வருகிறான். இதுதான் ஆண்டவருடைய மனதுருக்கம், இதுதான் அன்பு. இயேசு அழைக்கிறார். லாசர்வே வெளியே கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னவர் இன்றைக்கு உன்னையும் வெளியே அழைத்து கட்டவிழ்த்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஓடி வாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வாருங்க. மறுபடியுமாய் தேற்றரவாளன் காத்திருக்கிறார். இயேசு காத்திருக்கிறார். பிதா காத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகம், இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீத புஸ்தகம் 71 அதிகாரம் 20வது வசனம். சங்கீதம் 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவேன். விசுவாசம். அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அருமையான வார்த்தை. 21 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேர். ஒரு ஆமேன். இந்த மேன்மையை இழந்தேன், நீர் என்னை தேற்றினதை இழந்தேன், எனக்கு ஆறுதலாக இருந்ததை இழந்தேன், என் கரம் பிடித்து நடத்த ஒருவரும் இல்லை. ஆனால் நான் உம்மை தேடி வந்தேன் என்றால், வெளியே அழைத்து என் கட்டுகளை அவிழ்த்தீர் என்றால், என்னை மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி இயேசுவே இந்த பின்மாற்றத்திலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே இதை கிளைக்கிறார். என் அன்பு மகனே மகளே, நீ வெளியே வா, நான் உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன், உன்னை விடுதலை ஆக்குகிறேன், உனக்கு ஒரு புது ஜீவனை தர விரும்புகிறேன். இயேசு அழைக்கிறார். 3 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாய் வைத்தேன். முதலாவது, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாலே போதும். நம்முடைய குறைவுகளை எல்லாம் மாற்றி நம்மை நிறைவாக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். 3வது,
வெளியே அழைத்து கட்டுகளை அவிழ்க்க இயேசு வல்லவராயிருக்கிறார். ஆயத்தமாயிருக்கிறீங்களா? இன்றைக்கு கேட்ட தேவ செய்தியின்படி, வார்த்தையின்படி எல்லாவற்றையும் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, செழிப்பு எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். நாம் எழுந்து நின்று அவருடைய கருத்தை நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன். நான் சொல்லும் வார்த்தை இனி அந்த வார்த்தை தாமதியாது, நிறைவேறப் போகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும் காலம் வந்துவிட்டது. நான் சமாதானமாயிருக்கிறேன், சந்தோஷமாயிருக்கிறேன், ஐஸ்வர்யத்தில் இருக்கிறேன், ஆசீர்வாதமாயிருக்கிறேன். எனக்கு ஏராளமான நண்பர்கள் உண்டு. ஆனால் நீ இருப்பது இருள் என்பதை நினைத்துக்கொள். இயேசு உன்னிடத்தில் இல்லை. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், ஜீவிய காலம் முழுவதும் அவன் ஒளியை அடைந்திருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கருத்தில் அவங்கள ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, கொலோசியர் 1:13 உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக வருகிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிங்க. விசுவாசம் இருக்குன்னா ஸ்தோத்தரிங்க. நான் இப்போ இருளில் இல்லை, அந்த அந்தகார சக்திக்கின் ஆதிக்கத்தில் இல்லை, அந்த பொல்லாத ஆவி கூட்டத்து கூட நான் இல்லை, அந்த பின்மாற்ற கூட்டத்தில் நான் இல்லை. நான் இன்னைக்கு வெளிச்சத்தில் வந்திருக்கிறேன். இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினவர், தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற என் பிதாவை, என் இயேசுவை, ஆவியானவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இருள் இல்லை. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் குடும்பத்தை வெளிச்சத்துக்குள்ளே நடத்த பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வேளையில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் இருக்கும். வேதத்திலே இரண்டாவதாக கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் குறைவெல்லாம் நிறைவாகும். உன் குறைவுகளை எல்லாம் மாற்றி நான் நிறைவாக்குவேன் என்று இயேசு சொன்னார். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான இயேசு வரும்போது வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைகளும் ஒளிந்து போகுமாம். அது அவரால் முடியும், அவரால் கூடும். அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறுகிறது. நான் வரும்போது உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகும். மட்டுமல்ல, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படுங்கள். தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்கள் நிறைவடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, வெளியே அழைத்து கட்டவிழ்த்த இயேசு. என் ஜனமே, தேவனுடைய வசனம் கட்டப்பட்டு இருக்கவில்லை என்று 2 தீமோத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கட்டப்பட்டு இருக்கவில்லை, ஆனால் நீ கட்டப்பட்டு இருக்கிறாய். அந்த வார்த்தை உன்னை கட்டவிழ்க்கும். சங்கீதக்காரன் கேட்கிறான், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவர், இந்த கட்டுகளிலிருந்து என்னை உயிர்ப்பியும், உமது வாக்கின்படி என்னை உயிர்ப்பியும், உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். இன்றைய வாசித்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். இன்றைக்கு உன் ஜீவன் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்குள் இருக்கிறதா? கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை இழந்து நிற்கிறாயா? வெளியே அழைத்து கட்டுகளை அவிழ்க்க இயேசு வல்லவராயிருக்கிறார். ஒரு வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். வார்த்தையை வைத்து ஜெபியுங்கள். தேவனுடைய சத்தியத்தை கேளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு மறுபடியுமாய் சொல்லுகிறேன், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு உனக்கு வெளிச்சமாய் வருகிறார், ஒளியாய் வருகிறார். உன் வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறதா? அந்த குறைவுகளெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கடைசியாக உன்னை வெளியே அழைத்து கட்டு அவிழ்த்து உன்னை ஆசீர்வதிக்க இயேசு விரும்புகிறார். ஒப்புக்கொடு தேவ பிள்ளையே, ஒப்புக்கொடு தேவ பிள்ளையே. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காரியங்களை நினைத்துப்பார். இப்பொழுது இருக்கிற நிலைமையை நீ நினைத்துப்பார். இப்பொழுது இருக்கிற நீ நிலைமையை நினைத்துப்பார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ ஒரு அடி எடுத்து வைப்பாய் என்றால், ஆண்டவரே நான் வருகிறேன் ஆண்டவரே, நான் வருகிறேன் ஆண்டவரே என்று ஒரு அடி எடுத்து வைப்பாய் என்றால், உன்னை பல அடி தூரம் அவர் சுமந்து செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். பல அடி தூரம் உன்னை வெளிச்சத்தில் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உன் குறைவுகளை எல்லாம் மாற்றி உன்னை நிறைவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கட்டவிழ்த்து நீ எனக்கு சொந்தம் என்று சொல்ல அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். சகோதரனே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நீ மறுபடியுமாய் கலிகூர்ந்து மகிழ வேண்டும் என்றால், யாக்கோபின் சுதந்திரத்தால் ஆண்டவர் உன்னை போஷிக்க வேண்டும் என்றால், அவர் அண்டே வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தந்த வார்த்தை உம்முடைய ஜனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜீவத்தில் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கிரியை செய்வதாக. ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் ஜனத்தை புது கிருபையினாலும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய நன்மையினாலும் நீ நிரப்பி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த இருளின் ஆதிக்கத்தை அப்புறப்படுத்தி வெளிச்சத்துக்கு நீர் கொண்டு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவே, வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளெல்லாம் மாற்றி நீ நிறைவாக்கி ஆண்டவரே அநேகருக்கும் அநேகத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கட்டப்பட்ட ஜீவியம், அந்த கட்டப்பட்ட ஜீவியத்தை இயேசு அழைத்து அந்த கட்டுகளை அறுத்து மறுபடியுமாய் கர்த்தாவே தேற்றுகிறதாய், மேன்மை அடைய பண்ணுகிறதாய், உயர்த்துகிறதாய், அவரை ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே, உலக பார்வையிலே தகப்பரே, பின்மாற்றத்துக்கு நேராக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் சந்திப்பீராக, குடும்பங்களை சந்திப்பீராக, அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே என்று யார் யார் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கை அதிசயமாய் மாறட்டும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவளை மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் என் ஜனத்தை நீ நன்றாய் நடத்தியிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முடிவதற்கு ஒரே ஒரு மாதம் இருக்கிறது ஆண்டவரே. அதற்குள்ளாக மனம் திரும்பி மறுபடியுமாய் உம்முடைய சட்டை நிழலுக்குள்ளே வந்து அடையத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் சேர்த்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், குடும்பத்திற்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த இருள் சூழ்ந்த அந்த நாட்களிலே, இருள் சூழ்ந்த காலத்திலே உம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றி மறுபடியுமாய் நீர் அவர்களை தேற்றி அவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். பரிசுத்தமுள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். சந்தோஷமா சத்தமா சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.